Sony ULT சீரிஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது Sony ULT Wear அப்படின்ற இந்த ஒரு ஹெட்போன் தான். இதுக்கு முன்னாடி ULT Field 1 அப்படின்ற அந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கரை பத்தி பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்த ஹெட்போனை பத்தி பார்க்க போறோம். சோ இந்த ஹெட்போன் எப்படி இருக்கு, இது நீங்க வாங்கலாமா இல்லையா அப்படின்றத மொத்தமா வீடியோல பார்த்துரும். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எடுத்தோடனே இதோட பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டர்டியான பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே உள்ள அந்த குஷன் எல்லாமே பண்றதுக்கும் நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் பிளஸ் அந்த ஸ்பாஞ்சோட காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த இயர் கப்ஸ் உடைய குவாலிட்டியுமே உங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. தென் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ரைட் சைடில் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதோட ANC மோட ஆன் பண்ணுறதுக்கு இல்லை ஆம்பியன் மோட ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் மேலே எப்பயும் போல் ஆல்ட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கப்புறம் பவர் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் ஆஃப் ஸ்விட்சை உங்களால் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எவ்வளோ % இருக்குது அப்படின்றது ஹெட்ஃபோன் உங்களுக்கு சொல்லும். நல்ல விஷயம். தென் இது போக உங்களுக்கு ஒரு டைப் சி போர்ட், அப்புறம் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. தென் இது போக ஒரு 3.5mm போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வயர்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேபிளும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே வந்துடுது. கூடயே இந்த இயர்ஃபோனை வந்து உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு கேரிங் கேஸில் தான் கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் இது இந்த மாதிரி நீங்கள் மடித்து கூட பேக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஹெட்ஃபோன் பெருசு அப்படின்னாலும் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் இது போக மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச் தான். உங்களுக்கு இந்த சைடில் உள்ள ஏரியா எல்லாமே டச் ஏரியா தான். இதை நீங்கள் டேப் பண்ணுறது மூலியமாவோ இல்லை ஸ்வைப் பண்ணுறது மூலியமாவோ இந்த டச் ஆக்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. அண்ட் இதில் பேஸ் வந்து செம்ம கிளியராக இருக்குது. பட் அதே நேரத்தில் வோக்கல்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆன மாதிரி இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஆல்ட் மோடை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பேஸை இன்னும் அதிகமாக உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஃபுல் வால்யூமில் வச்சு ஏதாவது குத்துப்பட்ட கேட்டிங்க அப்படின்னா காதில் கான்சர்ட் நடத்துன மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இதோட ஆடியோ குவாலிட்டி இருக்குது. அஃப்கோர்ஸ் இது பெரிய ஹெட்ஃபோன் அப்படின்றனால உங்களுக்கு ஃபுல் வால்யூமில் வச்சு கேட்குறப்ப உங்களுக்கு அந்த ஆடியோ லீக் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் வந்தாங்கன்னா நீங்கள் என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னு கூட கேட்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? ரொம்ப நேரம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான் இதோட குஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்வெட் ஆகும், அதை நீங்கள் தடுக்க முடியாது. தென் மொத்தமாக இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 hours வரையும் இருக்கும் வித்தவுட் ஏஎன்சியோட யூஸ் பண்ணிங்கன்னா 30 hours வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் இதை வெறும் 10 minutes சார்ஜ் போட்டிங்கன்னா அடுத்து 5 hours வரைக்கும் உங்களால் ப்ளேபேக் கேட்க முடியும். அந்த அளவுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரியில் இதில் வந்து என்னால் குறைய சொல்ல முடியல. நான் என் கைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் நினைக்கிறேன் ஒரு தடவை சார்ஜ் போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு இதோட பேட்டரி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. தென் நாய்ஸ் கேன்சலிங்காக இந்த சோனி அவங்களுடைய V1 சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த V1 சிப் தான் அவங்களோட ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் யூஸ் பண்ணுற சிப். அதே சிப்பை டெடிகேட்டடாக நாய்ஸ் கேன்சலிங்காக கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் போட்டு பாட்டு கேட்டுருக்கீங்க, யாருன்னா வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காதை ஒரு சைடு அடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆம்பியன் மோட் ஸ்விட்ச் ஆயிரும். நீங்கள் ஈஸியாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து அவங்களோட சோனி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் 1000XM சீரிஸில் இருந்த ஃபீச்சர். அது எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட இதோட லுக்கே 1000XM3ன்னு நினைக்கிறேன். அந்த இயர்ஃபோன் அதே லுக்கு தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த இயர்ஃபோனை பார்த்தீங்கன்னா இது சோனியுடைய ஒரு தரமான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவங்களோட 1000XM சீரிஸ் லைனப் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 20-25 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். என்னால் அவ்வளோ செலவு பண்ண முடியாதப்போ கொஞ்சம் பட்ஜெட்டை குறைச்சிக்கோங்க அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இதோட ப்ரைஸ் உங்களுக்கு 16,000 ரூபா. கண்டிப்பாக இது அதிகமான ப்ரைஸ் தான். பட் சோனியோடைய ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்றப்ப நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆப் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்குது. ஆப் சப்போர்ட்டில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், ஐ மீன் இந்த ஸ்பீக்கருக்கு இருக்கிற ஆப்பை விட இது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பெட்டர் ஃபீச்சர்ஸோடு இருக்குது. பட் இதையுமே இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸை அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்போ உள்ள லேட்டஸ்ட் டிசைன் இருக்கிற மாதிரி ஆப் இன்டர்ஃபேஸ்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் தேட வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு பழகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதுதான் இதில் ஒரு பிரச்சனை, இந்த ஆப்பில் இருக்கிற பிரச்சனை. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆல்ட் வியரில் இருக்கிற பிரச்சனைகள். ஸோ இதை தாண்டி இதை நான் வாங்க நினைக்கிறேன், எனக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி முக்கியம், சோனி ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிரேஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is our way from All Tech Tamil, signing off.